கோபிநாத்தனே ஒரு கோபிநாத்தன் இல்லைங்க. அங்க மைக்க லாங் பிரஸ் பண்ணா அங்க 6 பேர் உட்காந்துருப்போம். ஓகே. வாயில வருது அதனால பேச முடிக்கணும்டா. ஓகே. என்னடா ஏடிஎஸ் மச்சான் சோழியை முடிக்கணும். என்னடா உன் பணம் வளரணும்னா உலகத்தில் இருக்கிற ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டு, சில பேர் சொல்லுவாங்க லேண்டுன்னு சொல்லுவாங்க, வீடும்பாங்க. ஐ கம் டு தட். ஆனால் எக்கனாமியோட இணைந்த வளர்ச்சி இருக்கு பாரு, அதுதான் ரியல் வளர்ச்சி. அது எதுல இருக்குன்னா, நீயா நானா போயிருந்தீங்க. ஆமா, நீயா நானால கோல்டுக்கு ஆதரவா நீங்க உட்காருவீங்க நான் நினைச்சேன் வீடியோ போடும் போது. சரி, ஏன்னா தங்க முதலீட்டாளர்கள் விசஸ் அப்படின்னு சொல்லி போட்டுறப்பே தங்க முதலீட்டாளர்கள் தான் மதுரை வீரன் இருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். சரி, பார்த்தா உலகத்தை உலுக்கிய செய்தி மாதிரி நீங்க இந்த சீட்ல உட்காந்துருக்கீங்க. எதனால அங்க உட்காந்தீங்க? அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியோட ஸ்பான்சர் ஒரு தங்க நகை கடையோட ஸ்பான்சர். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, உங்க பொண்ணு வந்து விளையாட்டுத்தனமா உங்கள்ட்ட வந்து அப்பா எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, நீங்களும் ஓகேன்னு சொல்லுங்க. எவ்வளவு அப்படின்னு கேட்டா 50 லட்சம் அப்படின்னு இருக்காங்க. இது நான் எவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஓகேமா பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கீங்க. போயிட்டு வந்திருக்கீங்க. ஒரே வருஷம் 5 மாசம் தான். 5 மாசம் தான் 50 லட்சம் இருந்தா வச்சுக்கோங்க. இது சாக்லேட்டா? அவர் நாமம்லாம் வச்சுட்டு அவர் நல்லா சொல்றாரு. எனக்கு நல்லா சொல்ற ஸ்டீரிங்ல ஏண்டாங்கண்ணா இதுல போடுறது போல இதுல போட்டேன்னா இதுல ஒரு 12 வருஷம் வருவோம் இல்லையோ, இதுல போய் போடுறிய ஏண்டாங்கண்ணா இப்படி இருக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. என்கிட்ட பகவானே வந்து சொன்ன மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு வந்து ஒரு சம்பளம் வந்து 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய் அப்ளை பண்ணுவேன். ரிக்ரெட் மெயில் வருது. எனக்கு வருத்தமா இருக்கும். ஐயோ ஷார்ட் லிஸ்ட் மட்டும் போனா போதுமே, நான் தான் இன்டர்வியூல கலக்கிடுவேனே, ஷார்ட் லிஸ்ட் ஆகலையே. அவன் என்ன பண்ணேன்,